வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கண்ண பேசுறேன். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பு. ஏன்னா நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தொழில் ஸ்தாபனம் சம்பந்தப்பட்ட பதிவுகள்லாம் போட்டிருக்கோம். ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஒரு ஜுவல்லரி ஷாப்பு, ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயம் இண்டஸ்ட்ரி அமைப்புல இருந்தாலும் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த எந்த அமைப்புல இருந்தா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல ஒரு ப்ராஃபிட்டா இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்மளுடைய நேரடி அனுபவத்தை எடுத்து நம்ம திரட்டி நம்ம வந்து இந்த பதிவுகள் என்பது போட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா சில பேர் ஜெனரலா சொல்லுவாங்க, நமக்கு அனுபவம் இருக்கு, பல வருடங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் பல இண்டஸ்ட்ரிக்கு ஒவ்வொரு ஷாப்புக்கு நான் வந்து ஒரு இடத்துக்கு போனாலும் இப்போ ரோட்ல வந்து டிராவலிங்ல போனாலும் ஒரு கடையை பார்ப்பேன். நிறைய ஒரு மாலுக்கு போனாலும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும். இல்ல ஒரு முக்கியமான ஒரு பீச்சுக்கு நம்ம போறோம். இன்னைக்கு ஒரு பேசிக்கா ஒரு ரிசர்ச் மைண்ட் என்பது இருக்கும். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குன்னு வச்சுங்க, நிறைய லைனா என்பது இருக்கும். அதுல ஒரு குறிப்பிட்ட கடைக்கு மட்டும் ரஷ் அதிகமா போவாங்க. அது என்ன காரணம்ன்றத நான் அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். இதே போல ஒரு ஜுவல்லரி ஷாப் என்பது இருக்கும், லைனா ஜுவல்லரி ஷாப் என்பது இருக்கும் ஒரு சில தெருக்கள்ல. அதுல குறிப்பிட்ட ஜுவல்லரி ஷாப்புக்கு மட்டும் அதிகமா மக்கள் என்பது போவாங்க. அது என்ன காரணம், அது வாஸ்துக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது 100% வாஸ்து உள்ள கடைகளுக்கு மக்கள் போவதை நான் நடைமுறை நேரடியா பார்த்துட்டு இருக்கிறேன். அப்ப இது போல நேரடி அனுபவங்கள் நான் ஒவ்வொரு பல கடைகளுக்கு நேரடியா போய் வாஸ்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறேன். எல்லாம் அதையும் திரட்டி தான் இந்த பதிவுல இருந்து அமைய போகுது. இதுல இன்னைக்கு நம்ம ஸ்பெசிபிக்கா பார்க்கக்கூடியது டூ வீலர் காருக்கு வந்து ஷோரூம்க்கு வாஸ்து செட்டப் எப்படி இருந்துச்சுன்னா நல்ல சக்சஸ்ஃபுல்லா எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம நல்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு பதிவு தான் என்பது இது. இந்த பதிவும் என்னுடைய பல நேரடியா பார்த்த இடங்களுக்கு ஷோரூம் கட்டுறதுக்காக இடத்துக்கு வந்து பார்த்து கொடுங்க சார்ன்றமே கேட்பாங்க. இல்ல வந்து கட்டின ஷோரூம்க்கே வர கரண்டா ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஷோரூம்க்கே நான் பார்த்த விஷயங்களா திரட்டி தான் அந்த பதிவு என்பது அமைய போகுது. இன்னைக்கு நம்ம ஸ்பெசிபிக்கா நான் டூ வீலர் காருக்கு நான் காமனா தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா மோரார்லஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் எதிர்வரக்கூடிய பதிவுகள்ல கார் ஷோரூமுக்கு தனி, டூ வீலர் ஷோரூமுக்கு தனி, நான் தனித்தனியா கூட பதிவுகள் போடுறேன். இன்னும் இன்னைக்கு நம்ம ஸ்பெசிபிக்கா ஈஸ்ட் ஃபேசிங் ஒரு டூ வீலர் கார் ஷோரூம் செட்டப் எப்படி இருக்கணும்ன்றதுக்கான ஸ்பெசிபிக்கான ஒரு தலைப்பு தான் என்பது இது. இப்ப நம்ம பதிவுகளை போயிடலாம். இது எல்லாமே எடுத்துக்கலாம். ஒரு கார் ஷோரூமா இருந்துச்சுன்னா ஒரு ஆடி கார் ஷோரூமா இருக்கலாம், இல்ல ஃபோர்டு கார் ஷோரூமா இருக்கலாம், மெர்சிடஸ் என்பது இருக்கலாம், ஹுண்டாய் என்பது இருக்கலாம், இது போல வந்து மாருதி, இது போல நிறைய ஷோரூம் அமைப்பு என்பது இருக்கு. இதே போல டூ வீலரா இருக்கும் பட்சத்துல ஹோண்டா, பஜாஜ், டிவிஎஸ், இதே போல வந்து சுசுகி, யமகா, இது போல நிறைய டூ வீலர் செட்டப் ஷோரூம் அமைப்புலாம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரு பதிவு தான் தெரியுது. உள்ளார நம்ம போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஒரு ஷோரூம் கட்டுறதுக்கு இடம் பாக்குறோம்னு வச்சுங்க, அந்த இடம் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கணும். சில நேரங்கள்ல மெயின்ல தான் வந்து பார்ப்பாங்க, மெயின் ரோட்ல மெயின் இடத்துல இருந்து ஷோரூம் அமைப்பு எல்லாம் இருக்கும். இடம் சில நேரத்துல கம்மியா வருதுன்றதுக்காக சில தவறான இடங்களுக்கு போயிடுவாங்க, வாஸ்து தோஷம் உள்ள இடங்களுக்கு போயிருப்பாங்க. அந்த இடம் போதுமான வரையில சதுரமான ஒரு அமைப்புகளை இருந்தா பெஸ்ட். ஸ்கொயர் ஷேப்ல 1:1 ரேஷியோ. 1:1 ரேஷியோனா இப்ப இது வந்து 30 அடி இருக்கு. 30 அடி உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னும் ஷோரூம் இன்னும் பெருசா இருக்கும். 30 அடி இது போன்ற ஒரு அமைப்பு. இதான் 1:1 ரேஷியோ. இது 1:2 ரேஷியோனா செவ்வகமான அமைப்பு என்பது 1:2 ரேஷியோல என்பது வரும். அது எப்படி இருக்குன்றதையும் சொல்றேன் பாருங்க. செவ்வகமான அமைப்புகள் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு 30 அடி இருக்குன்னு வச்சுங்க, இங்க வந்து 60 அடி, இப்படிப்பட்ட செட்டப். இது வந்து 1:2 ரேஷியோ இருக்கு. சதுரம் செவ்வகமான அமைப்புகள்ல அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்பது சரி விகிதத்துல பரவி நிலத்துல இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல இடம் கொஞ்சம் கம்மியா வருதுன்றதுக்காக இப்படி போய் வாங்கிடுவாங்க. இப்போ நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்னு வச்சுங்க, இந்த இடம் கொஞ்சம் இப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இது மாரி இடங்களை வாங்கக்கூடாது, இந்த இடங்களை வாங்கவும் கூடாது. இல்ல இந்த இடங்களை வந்து ஷோரூம் செட்டப் வந்து ஏற்படுத்தக்கூடாது, பிரச்சனையை தந்துடும். இல்ல இந்த கார்னர்ஸ் இருக்குல்ல, நார்த் வெஸ்ட் கார்னர் வளர்ந்துருக்கும் சில நேரத்துல. இந்த இடத்துல போய் ஷோரூம் செட்டப் ஏற்படுத்தினீங்கன்னா இந்த கார்னர் வளர்ந்துருக்கும் நார்த் வெஸ்ட். லீகல் இஷ்யூஸ் எல்லாம் கொடுத்துங்க இருக்கும். நிறைய லீகல் இஷ்யூ கஸ்டமருக்கும் அந்த ஓனருக்கும் இதுக்குரிய கேசஸ் நிறைய விஷயங்கள் போயினே இருக்கும். நிறைய இடங்கள் நான் பார்த்துருக்கேன். இதுவும் போகக்கூடாது. சப்போஸ் இந்த சவுத் ஈஸ்ட் கார்னர் வளர்ந்துருக்குன்னு வச்சுங்க, இங்க ஏதாவது விபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த ஷோரூம்ல ஏதாவது விபத்துகள், ஃபயர் ஆக்சிடென்ட், இது போல விஷயங்கள் ஏற்படுறதை நான் பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து வாங்கணும். சப்போஸ் டி ஜங்ஷன்ல எந்த மற்ற விஷயங்கள் எப்ப கவனமா இருக்கணும்னா, டி ஜங்ஷன்ல இருக்கும், இல்ல எஸ் ஜங்ஷன்ல இருக்கும் கார் ஷோரூம், இல்ல ஒய் ஜங்ஷன்ல இருக்கும், இல்ல எல் ஜங்ஷன்ல இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருன்னா, ஒய் ஜங்ஷன்னா இப்படி போகும் ரோடு, ஸ்ட்ரெயிட்டா ரோடு இப்படி போகும். இங்க இப்படி இருக்கும் ரோடு, இங்க வந்து ஷோரூம் வரும்.
இது பண்ணும்போது ரொம்ப கவனமா இந்த இடத்துல அமைக்கக்கூடாதுன்னு கிடையாது. சில வாஸ்து விதிகள்லாம் உட்படுத்தி பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் தனித்தனி பதிவுகளா போடுறேன். இல்ல டி ஜங்ஷன் சொல்லும் பட்சத்துல சிறப்பாகவும் அமைப்புல இருக்கும், பிரச்சனையும் தரும் சிலர். இதுல வந்து கவனமா பார்த்து அது எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கணும். இப்ப டி ஜங்ஷன்ல இருக்கு, இப்ப ரோடு போகுது, இதான் டி ஜங்ஷன். இந்த இடத்துல வந்து இடம் வரப்போகுது. இந்த இடத்துல இருந்து இடம் கிடைக்குது. இந்த இடத்துல ஏற்படுத்தலாம், ஆனா சில நேரங்கள்ல வந்து ஏற்படுத்தக்கூடாது. சரிங்களா? அதே போல வந்து தெருக்குத்து, தெருப்பார்வை அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய. இன்னும் சல்லிய தோஷம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இதெல்லாம் முறைப்படி பார்த்து ஒரு இடம் நம்ம வந்து ஷோரூம் கட்டுறதுக்காக நம்ம வாங்கும் பட்சத்துல கவனமா பார்த்து பண்ணணும். இப்ப ஒரு இடம் என்பது இருக்கு, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. தெருக்கள் என்பது இந்த பகுதியில் கொடுத்தக்கூடிய ஷோரூமுக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுது நான் பார்த்திருக்கேன். வடக்கு மத்தி, வடகிழக்கு, கிழக்கு மத்தி, வடகிழக்கு, இங்கெல்லாம் தெருக்கள் குத்தலாம். நல்ல கஸ்டமர்ஸ் இது போல ஷோரூம் தான் அதிகமா போய் கார்ஸை, டூ வீலர்ஸை எடுக்கக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும். அதே போல சவுத் சென்டர், தெற்கு மத்தி, தென்கிழக்கு, இது போல வந்து ஷோரூம் செட்டப்பையும் வந்து அந்த இடங்களையும் நம்ம எடுத்து ஷோரூம் என்பது கட்டிக்கலாம். வெஸ்ட் இங்க இல்ல வந்து வெஸ்ட் சென்டர், மேற்கு மத்தி, வடமேற்கு, இங்கேயும் வந்து தெருக்கள் குத்தலாம். இது போன்ற அமைப்பு இருந்துச்சா தெருக்குத்தினாலே கெட்டதுன்னு போயிடக்கூடாது. நல்ல தெருக்குத்து, நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல நிச்சயமா ஏற்படுத்தும். ஆனா இந்த கார்னர் வந்து தெருக்குத்துதுல இந்த சவுத் ஜோன் மிகவும் ஆபத்தான ஒரு விஷயங்கள். ஏதாவது பிரச்சனைகள், பணம் கையிலே தங்காது அந்த இடங்கள்ல. ஓகேங்களா? பணம் வர மாதிரி இருக்கும், ஆனா வரக்கூடிய பணம் கையில தங்காது அந்த செட்டப்ல, அந்த வாஸ்து செட்டப், அந்த ஷோரூம்ஸ் எல்லாம். இதே போல வந்து வடமேற்கு வடக்குல வரக்கூடிய தெருக்குத்துகள்லாம் கெட்ட அமைப்பு, நிறைய லீகல் இஷ்யூஸ் எல்லாம் கொடுக்கும் இந்த தொழில் ஸ்தாபனத்துல. இதே போல கிழக்கு மத்திய தென்கிழக்குல தெருக்கள் குத்துறதையும் கொஞ்சம் சிலதெல்லாம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து கவனமா பண்ணணும். சரி, இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. சல்லிய தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் என்பதை நான் சொன்னேன். சல்லிய தோஷம்னா ஒரு இடம் நம்ம வந்து வாங்குறோம் இந்த ஷோரூம் கட்டுறதுக்காக, ஆனா அது எப்படி இருந்துச்சு போச்சுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அது பல கைகள் மாறி வந்திருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நமக்கு தெரியாது. ஏன்னா இப்ப கூட நடைமுறையில பார்த்திருப்போம், சில இடங்கள்லாம் வாங்கி பிளாட் போட்டு விற்கிறாங்க, ஆனா அது பரியல் சைட்டா இருந்திருக்கும். பின்னாடி தெரிய வந்து அங்க அந்த இடங்கள்ல கட்டக்கூடிய வீடுகள்ல சண்டை சச்சரவு, நோய் வாய்ப்படுறது, விபத்துகள் ஏற்படுறது, துர்மரணங்கள் ஏற்படுறது, இது போல விஷயங்கள் கொடுக்கறத பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து வீடுகளுக்கு மட்டும் இல்லை சல்லிய தோஷம், நம்ம வந்து தொழில் ஸ்தாபனத்துக்கும் பொருந்தும். இப்போ ஒரு ஷோரூம் கட்டுறதுக்காக ஒரு இடம் வாங்குறீங்கன்னா இந்த சல்லிய தோஷம் இருக்குதான்ற எப்படி செக் பண்ணிட்டு தான் நான் அடுத்த கட்டமா கன்சல்டேஷன் கொடுக்க போவேன். அந்த சைட்டுக்கு நேரடியாக போய் பார்க்கும்போது பிரசனம் போட்டு பார்க்கும்போது அதுல 8-12 காம்பினேஷன் இருந்துச்சுன்னா மனையில தோஷம் இருக்கும். அது நம்ம சில விஷயங்கள் சரி பண்ணிட்டு அதை நம்ம வந்து வாஸ்து செட்டப்பை உருவாக்குறமே நம்ம பார்த்துக்கணும். இந்த விஷயங்களை பார்க்கணும். இப்ப நம்ம அடுத்த கட்டமா ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் ஒரு காருக்கோ இல்ல டூ வீலர் ஷோரூமோ எப்படி இருக்கும் பட்சத்துல நல்லா சக்சஸ்ஃபுல்லா நல்ல 100% ப்ராஃபிட் தரக்கூடிய அமைப்புல இருக்கும் என்ற ஒரு பதிவு தான் இது. எது வரக்கூடிய பதிவுகள்ல சவுத் ஃபேசிங்க்கு, நார்த் ஃபேசிங், வெஸ்ட் ஃபேசிங் ஒன்னொன்னுக்கு நான் போடுறேன். சரிங்களா? இப்போ வந்து ஈஸ்ட் ஃபேசிங் அமைப்பு மட்டும் இந்த பதிவுல பார்க்கலாம். இப்போ இந்த ஈஸ்ட் ஃபேசிங்கான ஒரு செட்டப் எப்படி இருக்கிற மட்டும் பார்க்கலாம். இப்ப ஈஸ்ட்ல தான் ரோடு போகுதுன்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், இவ்வளவு பெரிய இடங்கள் இருக்குதுன்னா அந்த செட்டப்பை எந்த பகுதியில ஏற்படுத்தணுன்றது இம்பார்ட்டன்ட். சில பேர் ஃபுல்லாவே ஏற்படுத்துவாங்க, ஆனா கொஞ்சம் வென்டிலேஷனோட அந்த செட்டப்பை அந்த பில்டிங் இதுக்குள்ள அமைக்கும் போது சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும். அதுல குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட்ல இருக்குல்ல, இந்த ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் செட்டப்பை ஏற்படுத்திடணும். வடக்கும் கிழக்கும் இடம் விட்டு இந்த பகுதியில வந்து வேலைகள் முடிச்சிட்ட பிறகு வண்டியை வந்து சரி பண்ணிட்ட பிறகு ஃபைனலா டெலிவரிக்காக இந்த கார்னர்ல வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. ஆனா இந்த செட்டப், அந்த பில்டிங்கோட செட்டப் சவுத் வெஸ்ட் ஜோன்ல சார்ந்து என்பது இருக்கணும். வடக்கும் கிழக்கும் அதிகமான இடம் விட்டு கட்டும் பட்சத்துக்கு சிறப்பா இருக்கும். இந்த இடத்துடைய ஸ்லோப் ஒரு தண்ணி ஊத்தி பாக்குறேன்னு வச்சுங்க, எல்லாமே வடகிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோப்பான பொசிஷன் என்பது இருக்கணும். இல்ல ஈவனா இருக்கணும். இல்ல ஸ்லோப் என்பது எப்படின்னா இந்த வடகிழக்கு சார்ந்து இப்படி வரணும். எல்லாமே இப்படி வந்து ஒரு தண்ணி ஊத்துறோம்னா அப்படியே இந்த பகுதியில் வர மாதிரி கொஞ்சம் இறக்கம் இருப்பது சிறப்பு. ஓகேங்களா? அது போல அமைப்புகள்ல அந்த ஃப்ளோர் லெவல நம்ம வந்து கட்டும் போது அமைக்க வேண்டியது இருக்கும். இந்த விஷயங்கள் பார்த்துக்கணும். ஷேப்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், ரோடு இந்த பக்கம் இருக்குதுன்னா இப்ப மெயினா அந்த கேட் என்பது நம்ம ஒண்ணு போட வேண்டியது இருக்கும். அந்த கேட் எங்க இப்ப இந்த செட்டப் உருவாக்குறேன்னா இதுக்கும் அந்த மனையடி அமைப்பு, குழி கணக்கெல்லாம் நம்ம பார்த்து இந்த பில்டிங் என்ன அகலத்துல வரணுன்றதெல்லாம் நம்ம வந்து செட்டப் கொடுப்போம். இல்லை அவங்க டீட்டெயிலா போவோம். முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்த்துங்க. ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் இருக்கு. இந்த ஈஸ்ட் ஃபேசிங் இந்த செட்டப்ல ஈஸ்ட் சென்டர்ல இருந்து இந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்குல்ல, இங்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட், அந்த காம்பவுண்ட் கேட் என்பது வரலாம்.
இப்போ ஈஸ்ட் ஃபேசிங் அமைப்பு. சப்போஸ் இந்த பகுதிகளில் என்பது ஓப்பனிங் என்பது இருக்கக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். ஈஸ்ட் சென்டர், நார்த் ஈஸ்ட் என்பது சுப பகுதி. அந்த பகுதியில வந்து வாகனங்கள் உள்ள வருவது, கஸ்டமர் உள்ள வருவது, இது போன்ற விஷயங்களை வந்து ஏற்படுத்தும் பட்சத்துல நல்ல சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கார்ட் ரூம், ஒரு செக்யூரிட்டி என்பது எப்பவுமே ஷோரூமுக்கு, கார் டூ வீலர் ஷோரூமுக்கு போட்டிருப்பாங்க. அது எல்லாமே இந்த ஒவ்வொரு திசைக்கும் எந்தெந்த என்ட்ரன்ஸ் வரணுன்றது இருக்கு. இப்ப இந்த ஈஸ்ட் ஃபேசிங் அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஈஸ்ட் சென்டர்ல தான் ஒரு கார்ட் ரூம் என்பது அமைக்கணும். ஓகேங்களா? செக்யூரிட்டி இருப்பாங்க, அவங்க தான் என்ட்ரி எல்லாம் போடுவாங்க. இந்த சென்டர் பகுதியில் அமைச்சிக்கலாம். ஒவ்வொரு திசை பார்த்ததுக்கு அதே போல மையத்தில் அமைக்க வேண்டியது இருக்கும். எக்காரணத்துக்கு வந்து இந்த நார்த் ஈஸ்ட்ல கார்ட் ரூம் என்பது அமைச்சிடக்கூடாது. இதுல ரொம்ப கவனமான ஒரு விஷயமா இருக்கணும். அவர் செக்யூரிட்டி கார்டுன்றது நார்த் ஃபேசிங்ல அவர் வந்து இங்க உட்கார்ற மாதிரி இருக்கணும். இந்த விஷயத்த பாத்துக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வாட்டர் அவுட்லெட் எல்லாம் போகும்ல, வேஸ்ட் வாட்டர் டிஸ்சார்ஜ் எல்லாம் அவுட்லெட்டு ஈஸ்ட் பக்கம் இல்ல நார்த் பக்கம் வெளியில போற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். இந்த விஷயங்கள் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இப்ப நம்ம இந்த ஷோரூம்குள்ள என்டர் ஆயிட்டோம். இந்த பகுதி ஃபுல்லாவே ஸ்பேஸ் இருக்கு. வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு வண்டியை வெளில தான் வந்து நிறுத்துவாங்க, கொடுக்கறதுக்காக, கஸ்டமருக்கு அனுப்புறதுக்காக, கொடுக்கறதுக்காக இங்க தான் நிறுத்துவாங்க. இப்ப அடுத்த முக்கியமான விஷயம், ஒரு டூ வீலர் கார் ஷோரூமுக்கு கன்ஃபார்மா ஒரு இன்வெர்டர், அந்த சப்போஸ் கரண்ட் இல்லாத பட்சத்துல இன்வெர்டர்ன்றது பயன்படக்கூடிய சூழல்கள் என்பது இருக்கும். அது எங்க அமைச்சிக்கலாம்னா, இந்த சவுத் ஈஸ்ட் ஜோனு இல்ல நார்த் வெஸ்ட் ஜோனு, இந்த 2 ஜோன்ல தான் என்பது இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா இந்த என்ட்ரன்ஸ் சொல்றேன்னா, இந்த என்ட்ரன்ஸ் தான் கஸ்டமர் வருகையை வந்து குறிப்பாக சொல்லக்கூடியது. இங்க போய் என்ட்ரன்ஸ்ல வச்சுட்டீங்கன்னா அந்த ஷோரூம்ல கஸ்டமர் வந்து வரமாட்டாங்க. இது போல ஒரு விஷயங்கள் இருக்கு. சரி, இப்ப இந்த ஜென்ரேட்டரு, எலக்ட்ரிக் மீட்டரு, அதாவது இன்வெர்டர், எலக்ட்ரிக் மீட்டர்லாம் எந்த பகுதியில வரணும்ன்ற விஷயங்கள் பார்க்கலாம். இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இந்த கார்னர்ல எலக்ட்ரிக் மீட்டர், இங்க இன்வெர்டரோ இல்ல ஜென்ரேட்டரோ இந்த பகுதியில வச்சுக்கலாம். இந்த பகுதியில் அதே போல வந்து சப்போஸ் ஏன்னா ஷோரூம்ல ஏர் கம்ப்ரஸர் இங்க வைக்கிற மாதிரி பயன்பாடுனா இங்க வச்சுக்கோங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் இங்க பயன்பாடு என்பது இருக்க வேண்டியது இருக்கும். வண்டிகள் வந்து வெளில ஏதாவது டெலிவரிக்காக எடுத்து வந்து விடுறோன்னா, இந்த நார்த் ஈஸ்ட்ல மட்டும் வெயிட் ஏத்தாம எந்த அளவுக்கு சுத்தபத்தமா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தபத்தமா இந்த பகுதியில் வைக்கலாம். தண்ணி குடிக்கிறது, கொள்றதுக்கு ஏதாவது பயன்பாடு என்பது இருக்கும்ல, அது போன்ற விஷயங்களை இந்த நார்த் ஈஸ்ட் ஜோன்ல என்பது ஏற்படுத்திக்கலாம். அந்த சம்பு, போரு இது போல விஷயங்கள்லாம் எங்க வரலன்னா நார்த் ஈஸ்ட்ல வருவது முதல் தரமான அமைப்பு. நார்த் ஈஸ்ட்லனாலும் சில விஷயங்கள் பார்க்கணும். நம்ம இதுல டயகனலா கோடுக்கு வச்சு இந்த கோட்டுக்கு மேல எல்லாருமே பார்க்கணும். நான் ஒரு செட்டப்ல போடுறேன் பாருங்க. நார்த் சென்டர்லயும் போடலாம். இப்போ ஒரு 3 கம்பார்ட்மெண்ட்டா நான் பிரிக்கிறேன். சரிங்களா? இப்ப இது போரா எடுத்துக்கலாம், இது வந்து சம்பா எடுத்துக்கலாம். சில நேரத்துல இந்த கார்லாம் வாஷ் பண்ணுவாங்க, டூ வீலர்லாம் வாஷ் பண்ணுவாங்கல்ல, அந்த வாட்டர்லாம் இங்க அவுட்லெட்டா வெளில வந்து சப்போஸ் ஸ்டோர் பண்றோம்ல, அந்த தண்ணியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி ரீயூஸ் பண்ணக்கூடிய அமைப்புலாம் சில செட்டப் ஷோரூம்ல நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ரிப்பேருக்கான ஒரு விஷயங்கள் இருக்கு. வண்டி இங்க வாஷ் பண்றாங்க, அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் வருதுல, இந்த பக்கம் அவுட்லெட்டா வெளில வந்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ், வாட்டர் ஸ்டோரேஜ் கூட பயன்படுத்திக்கலாம். வச்சுட்டு மறுபடியும் வந்து ரீயூஸுக்காக மறுபடியும் உள்ள கொண்டு போயிட்டு அது வந்து தண்ணியை கழுவி கொள்றதுக்கு பயன்பாடு பண்ணிக்கலாம். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் என்பது இருக்கு. இந்த இடத்துல போர், இங்க சம்பளம் என்பது போட்டுக்கலாம். சரி, இதை நம்ம பார்த்தாச்சு. இப்ப அடுத்த கட்டமா இதுதான் அந்த அந்த இடத்துல உள்ள இருக்கக்கூடிய அந்த ஷோரூம்கான ஒரு செட்டப் இருக்குன்னு வச்சுங்க. இந்த செட்டப்ல எங்க வந்து இந்த ஷோரூம்குள்ள போகக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் ஏற்படுத்தணும். இது காம்பவுண்ட் கேட்டுக்கான ஒரு என்ட்ரன்ஸ். ஷோரூம் உள்ள போறதுக்கான என்ட்ரன்ஸ் இங்கேயும் வச்சுக்கலாம், இல்ல இந்த சென்டர் பகுதி இருக்குல்ல இங்கேயும் வச்சுக்கலாம். இந்த பகுதிகளில் உள்ள என்ட்ராவதுக்கான ஒரு விஷயங்கள் என்பது ஏற்படுத்திக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதை பார்த்துக்கிட்டு இதை நான் ரெண்டா பிரிச்சுக்கிட்டு இப்போ உள்ள என்ட்ரு ஆயிட்டோம். என்ட்ரான பிறகு வாகனம்லாம் நிறுத்தி வச்சிருப்பாங்க. கஸ்டமர் பாக்குறதுக்கு, ஷோஸ்க்காக வாகனங்கள் டிஸ்பிளே பண்றதுக்காக நிறுத்தி வச்சிருப்பாங்க. இது எல்லாமே சவுத் ஜோன்ல, வெஸ்ட் ஜோன்ல தான் இது பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் சவுத் ஜோன்ல மட்டும் இப்போ இங்க ஒரு வாகனம், இங்க கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கணும். முன்ன பின்ன வாகனங்களுக்கு இடையில முன்ன பின்ன கேப்புகள் என்பது இருக்கணும். இங்கதான் வந்து சவுத் ஜோன்ல என்பது வாகனங்கள் என்பது நிறுத்துற மாதிரி கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த ஷோரூம்குள்ள நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஒன்னு ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம போய் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க, அதுக்கான செட்டப் இருக்கும். இன்னும் மேனேஜர் உட்காரக்கூடிய அறைகள் என்பது இருக்கும், டைரக்டர் மேனேஜர் உட்காரக்கூடிய அறைகள் இருக்கும், பில்லிங் செக்ஷன் இருக்கும், அக்கௌண்ட் செக்ஷன் இருக்கும்.
ரிசப்ஷன் உட்காரக்கூடிய தனி அமைப்புகள் என்பது இருக்கும். இது போல இன்னும் வந்து அந்த ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, அந்த வண்டிகளை, கார்கள்ல, டூ வீலர்லாம், அந்த விஷயங்கள் இருக்கும். வாட்டர் வாஷ் பண்ணக்கூடிய இடங்கள், ஸ்டேர் கேஸ், லிஃப்ட், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ நான் ஈஸ்ட் ஃபேசிங் செட்டப்புக்கு மட்டும் நான் சொல்ல போறேன். இப்போ நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எப்போதுமே கனமான விஷயங்கள் எல்லாமே வாஸ்துல தெற்குல, மேற்குல, தென்மேற்குல இருப்பது முதல் தரமான அமைப்பு. அதனால இப்ப இந்த இடத்துக்கு பொறுத்தவரை நான் இப்படி ஒரு செட்டப் உருவாக்குறேன். இந்த பகுதி இருக்குல்ல, இது வந்து ஸ்பேர்ஸ் சேல்ஸ் பண்றதுக்கு எல்லாமே இந்த கார்னர் மாதிரி பயன்பாடு பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கஸ்டமர் நிற்பாங்க, இங்க வந்து ஸ்பேர்ஸ்லாம் என்பது இருக்கும், இங்க வந்து சேல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளை நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஓனர் ரூமு, அதாவது டேரக்டர் மேனேஜர் ரூம்லாம் எங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ டேரக்டருக்குன்னு ஒரு ரூம்னா இந்த பகுதி, இங்க டேரக்டர் உட்காந்துக்கலாம். இல்ல மேனேஜர் வந்து இந்த இடத்துல 2வது ரூம்ல இங்க பக்கத்துலேயே ஒரு ரூம் போட்டு உட்காந்துக்கலாம். ஃபுல்லா டயகனலா ஒரு கோடு போட்டு பாருங்க. இந்த இடத்துக்கும் இந்த கடைக்கும் டயகனல் போட்டு பாருங்க. அந்த மைய புள்ளியில இது வெயிட் இல்லாத அமைப்புல பாத்துக்கணும். இது ரஃபுக்காக நம்ம சில விஷயங்கள் போடுறது, அதையும் கவனிச்சுக்கணும். இங்க டேரக்டர், இங்க மேனேஜர் உட்காந்துக்கலாம். இந்த பகுதியில வந்து அக்கௌண்ட் செக்ஷனு, ஃபினான்ஸ் அக்கௌண்ட் செக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த பக்கம் பில்லிங் போடுறது, பொருட்கள் வாங்கினா அது பில் போடுவாங்களா, எவ்வளவு ரேட்டுன்றது இங்க பில் போட்டுக்கலாம். இந்த பகுதியில் ரிசப்ஷனிஸ்ட் என்பது இந்த கார்னர் தான் என்பது வரணும். இங்க வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். இன்னும் அந்த கடைக்குள்ள வந்து உட்கார்றதுக்கு ஸ்டூல்ஸ் போடுவாங்க, டேபிள்ஸ் போடுவாங்க. இங்க சுத்தீரி, இங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நார்த் ஈஸ்ட்ல மட்டும் கேப் விட்டு ஃப்ரீயா கார் நிறுத்துறோம், டூ வீலர் நிறுத்துறோம்னு சொல்லி வடகிழக்குல டூ வீலர் காரையும் நிறுத்திடக்கூடாது, வெயிட் ஏற்றக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டேரக்டர் ரூமு, மேனேஜர், அக்கௌண்ட்ஸ், பில்டிங், ரிசப்ஷன்ஸ், இது போல விஷயங்கள் பார்த்தாச்சு. ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த கார்னர்ல வச்சுட்டு இங்க கஸ்டமர் நின்று இங்க அதை வாங்கிக்கிற மாதிரி பார்த்தாச்சு. இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்பது குறிப்பா அந்த ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, இந்த வாகனத்தை வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க, அதெல்லாம் எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன்னா இதெல்லாம் வெயிட்டான விஷயம். ரிப்பேர் ஷாப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெற்குலயோ, மேற்குலயோ, தென்மேற்குல இருப்பதுதான் முதல் தரமான அமைப்பு. அப்ப இந்த பகுதியில நிறுத்திக்கலாம். இங்க வந்து வாகனத்தை நிறுத்தி ரிப்பேர்ஸ் என்பது பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இங்க பண்ணிக்கிட்டு இப்ப ஏர் கம்ப்ரெஷன், காத்தடிக்கிறதுக்கு, வீல்ஸுக்கு, இங்க வெளியில ஒண்ணு சொல்லியிருக்கேன், ஆப்ஷன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நார்த் வெஸ்ட் ஜோன்லையும் இங்கேயும் வந்து ஏற்படுத்திக்கலாம். இந்த செட்டப்புடைய நார்த் வெஸ்ட் ஜோன்லையும் இங்கேயும் வந்து ஏர் கம்ப்ரெஷன், இந்த ஏர் கம்ப்ரெஷனை இந்த பகுதியில் மாதிரி ஏற்படுத்திக்கிறமே பார்த்துக்கணும். சரிங்களா, இது பார்த்தாச்சு. அடுத்து சரி, இப்போ வந்து காரையோ டூ வீலரையோ ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு வெளியில கொண்டு வரோம். இப்போ இந்த இடத்துக்கான என்ட்ரன்ஸ் இங்க கஸ்டமர் இங்க வருவாங்கல்ல, ஆள் வந்து வேலை செய்யறாங்க உள்ள போறதுக்கு, இங்க என்ட்ரன்ஸ் இங்க ஏற்படுத்திட்டு இங்கேயும் என்ட்ரன்ஸ் இங்கேயும் ஓப்பன் வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க வந்து கஸ்டமர் கூட இங்க சின்ன பில்லர் மாரி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து டெலிவரிக்காக இந்த பக்கம் கார் சைட்லயும் வந்து வெளில கொண்டு போகலாம் அப்படின்னு பாத்துக்கலாம். இல்ல வந்து அதுக்குன்னு தனியா இடம் கூட தேவையில்லை, இந்த பகுதியிலே வெளில கொண்டு போனாலும் கொண்டு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. சரிங்களா, அந்த பகுதி அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் ஏர் கம்ப்ரெஷன், எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த கார்னர்ஸ் வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்ப சில இடங்கள்ல வந்து படிக்கட்டு போட்டிருப்பாங்க, லிஃப்ட் போட்டிருப்பாங்க. இந்த கார்னர் போட்டிருக்கோம் லிஃப்ட். நார்த் வெஸ்ட் ஜோன்ல லிஃப்டை ஏற்படுத்தினோம். இந்த டைரக்ஷன்ல, கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஏற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து இதுக்கு நடுவில் வந்து லிஃப்ட் வச்சுக்கலாம். லிஃப்ட் ஏன் வைக்கிறோம்னா, சில இடங்கள்ல கீழே ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு வாங்கலாம் நிறுத்த மாட்டேன், ஃபுல்லாவே பில்டிங் செக்ஷனு, ரிப்பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கும். மாடியில ஏதாவது வண்டி எடுக்கிறது, கொள்றது, அந்த வண்டி டிஸ்பிளே சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வச்சிருப்பாங்க. அதை பார்த்துறப்ப டெலிவரிக்காக லிஃப்ட் மூலமா கீழே கொண்டு வருவாங்க சில இடங்கள்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் வந்து லிஃப்ட்டும் நமக்கு தேவைப்படும். அப்படி லிஃப்ட் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் ஜோன்ல இல்ல சவுத் ஈஸ்ட் ஜோன்ல என்பது லிஃப்டோ ஸ்டேர் கேஸ் எது வந்தாலும் நாங்க வச்சுக்கலாம். ஆல்ரெடி புஷ்லாம் இருக்கு, இது நம்ம தனித்தனியா என்னன்னு சொல்லி கொஞ்சம் பாத்துக்கலாம். சரிங்களா, இப்ப நம்ம கடைக்குள்ள சாமி சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் வாலு இல்ல நார்த் வாலு இல்ல நார்த் ஈஸ்ட் ஜோன், இந்த பகுதிகளில் சாமி படங்கள் ஏதாவது விஷயங்கள் வைக்கிற மாதிரி இருந்தா இந்த பகுதியில் வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். காருக்கு ஏதாவது வாட்டர் வாஷ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த பேர்லயே பண்ணிப்பாங்க. சப்போஸ் வேற எங்கேயா பண்ணக்கூடிய சூழல்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இங்க வந்து வாட்டர் வாஷ் தனிப்பட்ட முறையில் இங்க ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, எக்காரணத்துக்கு வந்து சவுத் ஈஸ்ட்ல நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் பெரும்பாலான அமைப்புகளை பயன்படுத்தாம தவிர்த்திடலாம். இன்னும் விண்டோஸ்ல வென்டிலேஷன்லாம் இருக்கணும். விண்டோஸ் செட்டப்லாம் நான் போடல. இங்க வந்து விண்டோஸ் இருக்கலாம், இங்க விண்டோஸ், இங்க விண்டோ இருக்கலாம். இது நார்த், இங்க விண்டோ வரலாம், இங்க விண்டோ வரலாம். விண்டோ சவுத் ஜோன்ல விண்டோ அதிகமா இல்லாத மாதிரி பார்த்துங்க. ஆனா மற்ற இடங்கள்ல விண்டோஸ் மாதிரி வச்சுக்கலாம். இங்க விண்டோ, வென்டிலேஷன் எங்கெங்க பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திங்க. டாய்லெட் பாத்ரூம் நிறைய ஷோரூம்ல இருக்கும், அது வந்து இந்த பகுதியில் கூட வச்சுக்கலாம். இங்க கூட டாய்லெட் பாத்ரூம் என்பது வச்சுக்கலாம்.
இல்லை இந்த சென்டர் பகுதிகளில் டாய்லெட் பாத்ரூம் வந்து வரலாம். இங்கே டாய்லெட் பாத்ரூம் வரலாம். இங்கே வெளில நோட் பண்ணியிருக்கேன், ஆனால் இங்கே வரலாம். இந்த சென்டர் பகுதியில் வரலாம், இந்த சென்டர் பகுதியில் வரலாம். இந்த கார்னர் சவுத் ஈஸ்ட் கார்னர்ல வரக்கூடாது, நார்த் ஈஸ்ட் கார்னர் டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாது. அதே போல சவுத் வெஸ்ட் கார்னர்ல டாய்லெட் பாத்ரூம் வந்து வரக்கூடாது. இன்னும் பல முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு, எல்லாமே இந்த பதிவில் அடக்கிவிட முடியாது. இன்று நாம் பார்த்திருப்பது கிழக்கு பார்த்த ஒரு 2 வீலர் கார் ஷோரூமுக்கு எப்படி செட்டப் இருக்கணும்ன்றதை பார்த்துருக்கிறோம். சம்பு முதற்கொண்டு போர் எல்லாம் எங்கெங்க வரணும்ன்ற பார்த்திருக்கோம். சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் செட்டப் பொறுத்தவரையில. எக்காரணத்து கொண்டும் இப்படி இருக்கு, சவுத் ஈஸ்ட் எந்த கார்னருமே வந்து கட் ஆகாம இருக்கக்கூடிய லேண்டுகளை தேர்வு செய்யுங்க. என்ட்ரன்ஸை கவனமா என்பது நம்ம வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அதான் கஸ்டமர் வருகையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதே போல இந்த அக்னி பகுதி இருக்குல்ல, அதான் அக்னி மூலம்னு சொல்லுவாங்க. இங்க வந்து நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாத மாதிரி பார்த்துங்க. சம்பு போர்லாம் இந்த இடத்துல வந்து போட்டு சில பேர் வந்து தவறுகள் பண்ணிடுவாங்க, அதை பார்த்துக்கணும். வாட்டர் அவுட்ல டிஸ்சார்ஜ் இந்த கார்னர், சவுத் வெஸ்ட் கார்னர், சவுத் ஈஸ்ட் கார்னர்லாம் வெளில தென்கிழக்கு மூலை, அக்னி மூலை, அதாவது கன்னி மூலை, குபேர மூலை, இந்த பகுதிகள்லாம் வந்து வெளில கொண்டு போகக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து டைரக்டர் ரூம், எம்டி ரூம், மேனேஜர் ரூம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் ஜோன்ல இருக்கணும். ஸ்பேர் பார்ட்ஸ், ரிப்பேர் ஷாப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சவுத்துல வெஸ்ட்லாம் வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். வடகிழக்குல போதுமான அளவு வெயிட் இல்லாம பாத்துக்கணும். அசுத்தம் பண்ணாம நல்லா சுத்தமத்தமா இருக்கிறமே பார்த்து நம்ம வைக்கும் பட்சத்துல சிறப்பா இருக்கும். இந்த டைரக்டர், மேனேஜர், அக்கௌண்ட் செக்ஷன் எல்லாத்துலயும் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வடக்கே கிழக்கே பார்த்து இருக்கிறவே நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, இது எல்லாமே போதுமான அளவுல இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு நம்ம செட்டப் உருவாக்கலான்ற மாதிரி தாட்டுக்கு போகக்கூடாது. இதுல சொல்லாத பல விஷயங்கள் இருக்கு. இன்னும் இந்த கலர்ஸ், பில்டிங்கோட கலர்ஸ் என்ன விஷயங்கள் வரும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் தனித்தனியா கன்சல்டேஷன் பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வரும். நம்மளோட அனுபவங்கள்லாம் திரட்டி இந்த பதிவுகள் போய் நம்ம போட்டிருக்கிறோம். நேரடியாக பல இடங்களுக்கு ஷோரூமுக்கு வாஸ்து பார்த்த அனுபவங்கள்லாம் எடுத்துதான் இந்த பதிவு என்பது அமையப்பட்டிருக்கு. பதிவை முடிச்சு கொடுக்குறேன். இன்னும் வாஸ்து பார்க்கணும்னு சொல்லி கன்சல்டேஷன் தேவைப்படக்கூடியவங்க, நான் நேரடியாகவும் பல இடங்களுக்கு தமிழ்நாட்டில் இல்லை வெளி மாநிலங்கள்ல வாஸ்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறேன். எல்லாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இல்லை அந்த செட்டப்பை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்ல இல்லை வந்து டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா, ஆன்லைன்ல அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் அதை பார்த்துட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் நம்ம வந்து கொடுப்போம். பிளான் போட்டு கொடுக்குறது, இல்லை ஹவுஸ்க்கு விஷயங்கள்லாம் பிளான் போட்டு கொடுக்குறது, எதுவாக இருந்தாலும் எனக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. இன்னும் ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி கன்சல்டேஷன் எல்லாமே நம்ம பார்த்து கொடுத்துருக்குறோம். அது எனக்கு தொடர்பு கொண்டு பேச வேண்டிய கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சேனல்லையும் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவைலபிள் இருக்கு. இத்துடன் பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.